வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஈஸி பயாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டயக்ராம் எப்படி வரைகிறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் சிம்பிள் தெரியுங்களா, இல்லை நம்ம லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க மாதிரி சிம்பிளாக யூ கேன் கிவ் அவுட்லைன் லைக் திஸ். ஸோ இப்போ அவுட்லைன் கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேலே ரெண்டு இடத்துல வந்து ஜங்ஷன் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கர்வ் நம்ம ஃபிங்கர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய போகிறீங்க இப்போது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எங்கள் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வரைய போகிறீங்க இப்படி. ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் வச்சா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கர்வ் இருக்குது. ஸோ இந்த கர்வை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இந்த கர்வ் வந்து நீங்கள் வரைய போகிறீங்க இப்போது. ஸோ நல்லா பாருங்கள் இங்கே. ஸோ அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் கர்வ்டு போடுறீங்க. ஸோ இப்போ மேலே வந்து போர்ஷன்ஸ் முடிஞ்சாச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எண்ட் ஆகுது இல்லையா, ஸோ இங்கேருந்து கிராஸாக போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கர்வ் லைன் கொண்டு வாங்க. நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இங்கே இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே முடிங்க. ஸோ இது முடிஞ்சாச்சு இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கரெக்டாக அந்த கீழே எண்ட் வரலும் கொண்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு லிட்டில் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை கிராஸாக கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இங்கே என்ன பண்ணுறீங்க, இப்போ கிராஸாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்மளோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லெஃப்ட் சைடு டில்ட் ஆகிருக்கும். ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்களே நம்மளோட ஹார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இருக்காது, எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருக்கும். பட் லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி டேர்ன் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவுட்லைன் உங்களுக்கு முடிஞ்சாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ 4 சேம்பர்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்வ்ஸ் வரைய போகிறோம் இப்போ நம்ம. ஸோ சிம்பிளாக யூ கேன் ட்ரா வேல்வ்ஸ் லைக் திஸ். ஸோ இங்கே வேல்வ்ஸ் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேருந்து ஒரு ஸோ வேல்வ்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு ரஃபாக போட்டிங்கன்னா போதும் அப்படி. ஸோ வேல்வ்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஆட்ரியம் ரெடி, வென்ட்ரிக்கல் ஆல்சோ ரெடி. ஸோ இந்த வேல்வ்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக 2 வென்ட்ரிகல்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு செப்டம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 டைவர்ஷன், இப்போ ரோடு போய் 2ஆக பிரியுது இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆக வந்து பிரிக்க போகிறீங்க இப்போது. ஸோ இப்படி ஒன்று போடுறீங்க, அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் இப்படி ஒன்று. ஸோ 2ஆக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ செப்டம் இதுதான் வந்து 2 வென்ட்ரிகல் இருக்கக்கூடிய செப்டம். ஸோ நல்லா எண்டு வரலும் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது அப்படியே இந்த பார்டரோட சேர்த்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறீங்க. அப்படியே மேலே ஆர்ட்ரியிலையும் லைட்டாக அந்த டச் அப்படியே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அகைன் இதையும் கீழே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அவுட்லைன் கொண்டு போங்க. அகைன் இதை அப்படியே மேலேயும் டச்சப் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் அவுட்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அயோர்ட்டா இருக்கு இல்லையா, வீனக்கேவா, அதை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ இங்கே வந்து 2ஆக வந்து பிரியுது மாதிரி. ஸோ மேலே ஒன்று பிரியுது, அதே மாதிரி இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஒன்று பிரியுது. ஓகே. ஸோ இதை அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணிவிடுங்க, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று முடிஞ்சாச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நிற்குது இல்லையா, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு கர்வ் போட்டு இதை ரவுண்ட் பண்ணுறீங்க இப்போது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு கர்வ் போட்டு இதை என்ன பண்ணியாச்சு இப்போது, சரவுண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பிளேஸ். ஸோ இங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஒரு கர்வ் போட்டு நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இந்த இடத்துல எண்ட் இருக்குது. ஸோ எரேசர் வச்சு இந்த இடத்துல எரேஸ் பண்ணிவிட்டு, ஸோ லைட் இப்படி ஒரு வெளியில் போகிற மாதிரி ஒரு 3 பைப் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டைரெக்ஷன் முடிஞ்சாச்சு உங்களுக்கு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைடு, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா ஆக்சுவலாக. ஸோ இப்போ அயோட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தள்ளுறோம் பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ வரைஞ்சாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சி ஷேப்பில் போட்டாச்சு. அடுத்து இந்த மேலே வந்து 3 டியூப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு டியூப் அதே போல் மேலே வருங்க இந்த லொக்கேஷனில் இருந்து. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஹைடாக இருக்க மாதிரி போட்டு இப்படி போட்டுருங்க.
ஸோ இது ஒன்று முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போது இங்கே இடத்துல கர்வ் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே தெரியுது இல்லையா. ஸோ இந்த டியூப் வந்து இப்போ வெளியில் போகணும் ஆக்சுவலாக. அப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இப்படியே வந்து ஸோ இந்த இடத்துல இப்படி வெளியில் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சாச்சு இல்லையா. ஸோ மேலே இருக்கிறது முடிஞ்சாச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடம் மேலே இருக்கு இல்லையா. ஸோ மேலே ஆட்ரியம் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு 2 blood vessels இப்படி ட்ரா பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 2 blood vessels இப்படி ட்ரா பண்ணிக்குவாங்க. முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு வீணக்கேவை இங்கே சிம்பிளாக அப்படி ட்ரா பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் இதுக்கு நேராக அயோட்டா இருக்கு இல்லையா. ஸோ அயோட்டாக்கு நேராக அப்படி கீழே வந்து ஸோ இங்கே ஒரு அயோட்டா ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க சிம்பிளாக. ஸோ முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் உங்களுக்கு கிடைச்சாச்சு இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து லேபிள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், என்னென்ன blood vessels இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மார்க் இட். ஸோ மார்க்கிங் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இங்கே ப்ரா பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஹார்ட் இன் ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் இன் ஷேப் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் போட்டுட்டு ஸோ இங்கே ஒரு கர்வ் போடுறீங்க, இங்கே ஒரு கர்வ் போடுறீங்க. இந்த கர்வ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இழுக்கிறீங்க இங்கே. ஸோ இங்கேருந்து ஸ்லைட்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டு எப்படியே கிராஸாக வந்து இங்கே ஜாயின் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்லேருந்து 2 டைவர்ஷன் எடுத்து செப்பரேஷன் பண்ணுறீங்க. அதை அப்படியே அவுட்லைன் கொண்டு போய் முடிக்கிறீங்க. இதையும் அவுட்லைன் கொண்டு போய் முடிக்கிறீங்க இங்கே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்க கூட வேல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ 4 சேம்பர்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக கிடச்சிரும் அப்போது. ஸோ இங்கே இருக்க ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்லேருந்து ஸோ மேலே வந்து நீங்கள் வந்துட்டு அந்த வெசல் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்க் மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுட்டு இங்கே 3 டிப்ஸ் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வீணக்கேவா, கீழே வீணக்கேவா, இங்கே வந்துட்டு அயோட்டா வில் பி எக்ஸ்டெண்டிங். ஸோ இதோட லேபிளிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் பி டெல்லிங் யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.